ஆண்டவருடைய சமூகத்திலே வந்ததின் பலனை ஒருவேளை 10 வருடம் கழித்து கூட இந்த வார்த்தைகளும் இதனுடைய கிரியைகளும் நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இன்றைக்கு கேட்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், ஜெபமாக இருக்கட்டும், உங்களுடைய இருதயங்களில் பதித்துக் கொள்வீர்களேயானால் அது உங்களை அது தேவைப்படுகிற, உங்களுக்கு தேவைப்படுகிற நேரங்களில் நீங்கள் மறந்தாலும் அது வெளிப்பட்டு உங்களை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. நான் ஒரு ஊழியக்காரனாகவும் உங்களுடைய சகோதரனாகவும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஏனெனில் இந்த இடத்தை மீண்டுமாக அதை சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினது நான் என் ஜனங்களோடு கூட பேச வேண்டும், நான் அவர்களை ஆற்ற வேண்டும், நான் அவர்களை நேசிக்க விரும்புகிறேன், என்னுடைய வார்த்தைகளை அவர்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதற்கு தடையாக ஒரு ஊழியக்காரனோ இல்லைனிலே ஒரு ஊழியக்காரர்கள் இவ்விதமாக ஒருவர் எழும்பாதபடி நான் அவர்களை தேற்ற விரும்புகிறேன். அதனால நீங்கள் இங்கு ஒரு மனிதனையோ இல்லைனா ஒரு ஊழியக்காரனாகவோ யாரையும் எதிர்பார்க்காதீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை எதிர்பாருங்க. ஆண்டவரை என்னோடு கூட பேசுங்க, நான் உண்மை ஆராதிக்கணும். இந்த ஆராதனை நடத்துகிற அந்த சகோதரி விசேஷித்த விதமாக அபிஷேகிச்சிருங்கப்பா, நான் உண்மை ஆராதிக்கணும் இல்லையா, இல்லைன்னா வார்த்தைகளை பேசுகிற பிரதரோடு கூட நீங்க இருங்கப்பா. இப்படி ஆண்டவரை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எதிர்பாருங்கள், அவர் உங்களுக்கு தென்படுவார். ஆமீன். அல்லேலூயா. அவரை தேடினா அவர் உங்களுக்கு தென்படுவார். ரொம்ப எளிதான ஒரு ஆண்டவர். நீங்கள் எந்த பொருத்தனையும் பண்ணாதிருங்கள். இங்க வந்துட்டு ஒருவேளை நான் இங்க எதையாகிலும் செய்து இங்குள்ள குறைவை நிறைவாக்கி என் தேவைகளை சந்திக்க போகிறேன் என்று எல்லா இடங்களிலும் நடக்கிற பிரகாரமாக நீங்க எதையாகிலும் பொருத்தனை பண்ணாதிருங்கள். ஆண்டவருக்கு முதலாவது உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க, அவர் உங்களை நடத்துவார். ஆமீன். அல்லேலூயா. காரணம், எந்த பொருளினாலும் எந்த ஆஸ்தியினாலும் அவர் நமக்கு தருகிற நன்மைகளை சரிப்படுத்த முடியாது. ஆமீன். ஆனா மனிதர்கள் அவ்விதமாக பழகி விட்டாங்க. நான் இதை கொடுக்கிறேன், இதை தருவேன். உங்களை முதலாவது அர்ப்பணிக்க தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க, கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்திக்கான ஒரு தலைப்பு, நாம் சுகப்படுத்தப்பட வேண்டும். ஆமீன். அதாவது நாம் சுகமடைய வேண்டும். இது செய்திக்கு தலைப்பு. இதற்கு ஆதாரமாக கழிந்த நாளிலும் நானும் என் மனைவியுமாக அவளுடைய மனைவியுடைய ஒரு தோழியை பார்க்க அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்தோம். அந்த வீட்டில் உள்ள குடும்ப தலைவர் வியாதிப்பட்டிருந்தார். அதனால இவர்கள், என் மனைவியும் அவர்களும் நீண்ட கால தோழிகளாக இருக்கிறபடினாலே அவர் வியாதிப்பட்டிருக்கிறதை நினைத்தும் நாங்கள் அவர்கள் வீட்டிற்கு போயிருந்தோம். நிறைய நேரம் பேசிட்டு இருந்தோம். பொதுவாக வியாதியில் உள்ள வீடுகளுக்கு போனால் நமக்கு தெரியும், அவர்கள் முகம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இல்லையா. ரொம்ப பாரத்தோடும், நண்பர்களாக இருந்தால் கூட சரிவர நாம் பேசிக்கொள்ள முடியாது, ஒரு இறுக்கம் அந்த வீட்டிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஒரு இறுக்கமான சூழ்நிலையை பார்க்க முடியும். அப்போ நாங்கள் ஊழியம் செய்கிறது நிமித்தம், நண்பர்கள் நிமித்தம் போயிருந்து கடைசியாக ஜெபிக்க தொடங்கினோம். நான் ஜெபிக்க தொடங்கினேன். நாம ஜெபிக்க தொடங்கினா பொதுவாக அந்த வியாதியஸ்தர்களை மையப்படுத்தி ஜெபிப்பது வழக்கம், நம்ம பொதுவான ஒரு ஜெபம். நானும் என்னுடைய ஜெபத்தை அவ்விதமாக தொடங்கின போது ஆவியானவர் என்னை அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் சுகப்பட வேண்டும் என்கிற அதன் அடிஸ்தானத்தில் அந்த ஜெபம் நடைபெற தொடங்கினது. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு புரிந்தது, பொதுவாக நம்ம மாம்சத்தில் 2 விதமான காரியம் நமக்குள் இருக்கும். போன காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஒன்று, அடுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் விரும்பினதின்படி ஜெபித்தால் ஆவியானவரோடு கூட இசைந்து கொள்ளும். நாம் விரும்பாத ஒரு காரியம், நமக்கு தெரியாத ஒரு காரியத்திற்குள் ஆவியானவர் நம்மை நடத்தும் போது அங்கே ஒரு சின்ன ஒரு 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 இது இருக்கும், இருக்கும். அது உங்களுக்கு தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரியும், செபிக்க பழகினவர்களுக்கு தெரியும். ஆவியானவர் என்னை அந்த வீட்டில் உள்ள முதலாவது அந்த சகோதரி சுகம் பெற வேண்டும் என்கிறதில் வார்த்தைகளோடு கூட அந்த ஜெபம் தொடங்கினது. மீண்டுமாக அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் சுகம் அடைய வேண்டும். மீண்டுமாக அந்த வீட்டில் உள்ளவர்களுடைய விசுவாசத்தில் ஒரு சுகம் உண்டாக வேண்டும். அந்த வீட்டில் உள்ளவர்களுடைய பார்வையில் ஒரு சுகம் உண்டாக வேண்டும். அந்த வீட்டில் உள்ளவருடைய வார்த்தைகளில் ஒரு சுகம் உண்டாக வேண்டும் என்கிற
அதோடு கூட ஆவியானவர் அவ்விதமாக அந்த ஜெபம் நடந்து முடிந்தது. ஆமென் சொன்ன பிறகு ஆண்டவர் தெளிவாக ஒரு வார்த்தை அந்த சகோதரியிடத்தில் சொல்லும்படியாக சொன்னார். சகோதரி, உங்களுக்கு ஹீலிங் அதிகமாக தேவைப்படுகிறது என்று நான் அந்த ஒரு வார்த்தையோடு கூட முடித்து கொண்டேன். அல்லேலூயா. அதே அந்த ஜெபத்திற்கு பிறகு இது ரிலேட்டடாக ஆண்டவர் அநேக வசனங்களை எனக்கு தந்தபடினாலே செய்தியாக அதை நான் தீர்மானித்துக் கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு தோல்வி இல்லைன்னா ஒரு பாதிப்பு வந்துட்டுனா நாம் அதோடு கூட இணைந்து கொண்டு நம்முடைய இருதயத்தில் வியாதிப்பட்டவர் ஒருவர், ஆனால் நாம் கிட்டத்தட்ட ஒரு மன நோயாளி ஆக மாறுகிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் போய்விடுவோம். ஏன்னா எப்பவுமே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற நேரம் ரட்சிக்கப்பட்டிருந்தா சில கேள்விகள் நம்முடைய இருதயத்தில் வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே, பல ஊழியக்காரங்க வர்றாங்க, செபிக்கிறாங்க, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே ஆண்டவரே, என் புருஷனாருடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே என்கிற விதத்தில் சாப்பாடு கொடுக்கும்பதாக இருக்கட்டும், நாம் தூக்கத்துக்கு செல்கிறதாக இருக்கட்டும், ஒருவேளை நோயாளி தூங்கி விடுவார், ஆனால் அவர்களை டேக் கேர் பண்ணுங்கிற நம்மால் தூங்க முடியாது. அவர்களுக்கு சரீரத்தில் தான் வியாதி, நமக்கு அவர்களை பார்க்க பார்க்க நமக்கு மனதளவில் ஒரு மன நோயாளியாகவே கிட்டத்தட்ட மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. காரணம், நாம் அவர்களை அந்த அளவு நேசிச்சிருப்போம். நமக்கு தரிசனங்கள் இருக்கும், நீண்ட கால ஊழிய தரிசனங்கள் இருக்கும், இல்லைன்னா நீண்ட கால ஊழியங்களை செய்ய வேண்டும், இல்லைன்னா ஊழியங்களை தாங்க வேண்டும் என்கிற அநேக வாக்குத்தத்தங்களோடு கூட நாம் இருக்கிறபடினாலே அவைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிறது என்கிற ஒரு தாக்கம் நம்மை தாக்க நாம் ஒரு மன நோயாளியாக மாறும். ஜெபிப்போம், அதுல ஜீவன் இருக்காது. ஜெபிப்போம், அதில் வாக்குத்தத்தத்தை நம்புகிற ஒரு நன்மை நம்ப தகுந்த அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்காது. எதேர்ச்சியாக ஒரு ஜெபமும் எதேர்ச்சியாக ஒரு வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டு இருப்போம். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், குறிப்பாக என் வாழ்க்கையில் கூட இந்த நிலைமையில் தான் அநேகர்கள் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பல கட்டங்களில் நாம் நினைக்கிற காரியங்களில் நடைபெறாத போது நாம் ஒரு மன நோயாளியாக மாறிவிடுகிறோம். காரியங்கள் நாம் நினைக்கிற விதங்களில் நடக்காத போது அந்த நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையாக இருக்கட்டும், அந்த காரியங்கள் நம்மோடு கூட பேசும். அப்படிதானே? வியாதியா இருக்கிறவர் நம்மோடு கூட பேச மாட்டாரு, ஆனா அந்த வியாதி நம்மோடு கூட பேசும். இன்னும் எத்தனை காலமோ, இன்னும் எத்தனை நாட்கள் போகுமோ, என்னுடைய பணங்கள் எல்லாம் இதற்கு செலவாகி விடுமோ, என்னுடைய பணம் நஷ்டப்படுமோ, இப்படி பல விதங்கள் அந்த வியாதி நம்மோடு கூட பேசும். அந்த வியாதியில் இருக்கிறவர் பேச மாட்டாரு. அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் நம்மை மன நோயாளியாக மாற்றிவிடும். நம்ம ஒரு எப்படி ஒரு நடைப்பிணமாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், எனக்கும் சொல்ல விரும்புகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பல சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையின் மாற்றத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் சொல்ல விரும்புகிறார், சூழ்நிலைகளுக்காக ஜெபிக்காதே, முதலாவது நீ ஒரு தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள். அல்லேலூயா. நீ மன நோயாளியாக மாறினது போதும், நோயாளி என்கிற ஒரு அனுபவத்தில் நடந்தது போகும், நீ சுகத்தை பெற்றுக்கொள். பின்பு அந்த காரியங்களின் மாற்றத்தை நீ காண்பதற்கு நான் உருவாக்கி தருவேன் என்று சொல்ல விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நாம நிறைய சூழ்நிலைகள் அப்படித்தான் ஜெபிக்க முடியாது, ஆனா ஊழியக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவோம், பிரதர் இந்த காரியத்தில் மாற்றம் தேவை. இந்த வார்த்தை எதன் அடிப்படையில் சொல்லுகிறோம் தெரியுமா? நாம் மன நோயாளியாக மாறினதினால் நாம் சில காரியங்களை நம்மை தாங்கி பிடிக்க பலரை தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை எல்லாம் ஜெயிப்பதற்கு நான் உனக்கு பலன் தருவேன், நீ சுகத்தை கேட்டு பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு சுகம் தேவை. அந்த வீட்டில் அந்த பேஷண்ட்டை பார்க்கிற அந்த சகோதரி எப்பொழுது பார்த்தாலும் அந்த நோயின் வீரியம் அவர்களுக்கு தெரியும். அப்படிதானே? இன்னும் எத்தனை காலம் இது போகும்? ஒருவேளை டாக்டர்ஸ் அந்த பேஷண்ட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க,
நம்மகிட்ட தான் சொல்லியிருப்பாங்க, அது நிமித்தம் இன்னும் எத்தனை காலம் போகும், என்னுடைய பணத்தின் செலவுகள் எப்படி என்று நினைத்து 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 பல காரியங்களில் குழம்பி குழம்பி நாம் ஒரு மனநோயாளியாக மாறி வாழ்க்கையில் எல்லாரோடு கூட சபைக்கு போறோம், எல்லாரோடு கூட ஆராதித்து கொண்டு இருக்கிறோம், எதையோ செய்து கொண்டு இருக்கிறோம். மரித்து போற அந்த நபரை குறித்து கவலையை விட்டுவிட்டு நீ சுகம் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ சுகமாக்கப்பட வேண்டியவன். முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் சுகம் வராத வரைக்கும் அவர்களை சுகப்படுத்த முடியாது. அப்படித்தானே? அல்லேலூயா. இப்ப நான் சுகம் பெற்றுட்டேன்னு சொன்னா, ஒருவேளை என் மனைவி ஒரு கால் நொண்டினா நான் அவளை கை கொடுத்து தூக்கி நடத்த முடியும். அப்படித்தானே? அல்லேலூயா. நான் ஒரு மனநோயாளியா மாறிட்டேனா அவளுக்கு ஆதரவு இல்லாமல் போய்விடும். அதனால் நீங்கள் யாரையெல்லாம் பாதுகாக்க வேண்டும், யாருக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ, முதலாவது நீங்கள் சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கேட்டு பெற்றுக்கொள். அந்த வீட்டுக்கு அப்படிதான் செபிச்சேன். செபிக்க ஆவியானவர் வந்தனாரு, சகோதரி நீ சுகத்தை பெற்றுக்கொள், வார்த்தையில் சுகத்தை பெற்றுக்கொள். நீ பார்க்கிற உன் புருஷன் வியாதியில் இருக்கிறவனாக பார்க்கிற நீ முதலாவது உன்னுடைய கண்களில் சுகத்தை பெற்றுக்கொள், அவன் சுகம் அடைகிற விதயத்தை நீ அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைங்க எல்லாம் டெலிபோன் பண்ணி கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்பா இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க? விசுவாசமான வார்த்தைகளை பேச முடியாது. அப்படித்தானே? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிறது அதுதானே. விசுவாசமான வார்த்தைகளை பேச முடியாது. காரணம், நாம் நம்முடைய விசுவாசம் மரித்து போயிருக்கும். இதற்கு மேல் ஒன்றுமே இல்லை, ஒரு காரியமும் நடக்காது, என்னுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்து விட்டது என்கிற ஒரு நிலைமைக்குள் நாம் சிந்தித்து சிந்தித்து சாப்பிடாம தூங்காம இருந்து அவர்களை காட்டிலும் நோயாளியாக நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், அந்த கவலையெல்லாம் விடு. அந்த கழுதைய சவுல் என்ன செய்தான்? சவுல் என்ன செய்தான்? கழுதையை தேடிக்கொண்டிருந்தான். அந்த கவலையை விடு, அது கிடைச்சிரும். நீ முதலாவது தேவ சமூகத்தில் வந்திருந்து ஒரு சுகத்தை பெற்றுக்கொள். நான் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர், நான் உன் பரிகாரிய கர்த்தர், என்னிடத்தில் எல்லா சகலமும் இருக்கிறது, நீ பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஆலோசனை சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க? நான் இருக்கிறேன், நீங்க கண்டிப்பாக இருப்பீங்க. உங்க குடும்ப சூழ்நிலை இருக்கும், உங்க சபை சூழ்நிலை இருக்கும், போகிற எல்லா இடத்திலும் பார்க்க முடியும். காரியங்களை பார்க்காதே, காரியங்களை மாற்ற முடியும் என்னால். ஆனால் நீ பலவீனனாக இருந்து காலத்தை கடத்தாதே, பலவானாக மாறிவிடு என்று ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. இவ்விதமாக செபித்து விட்டு வந்த பிறகு எனக்கு நிறைய வசனங்களை ஆண்டவர் அவ்விதமாக பேசினார். என்னுடைய வாழ்க்கை எல்லாம் அதற்கு ஒத்து போயிற்று. காரணம், அநேக நேரங்களில் ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் ஜீவனாகத்தான் இருக்குது. அதை சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாத போது நாம் பலவீனமாக மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வயசுல இதை செய்யறேன்னு சொன்னாங்க, அந்த காரியத்தை செய்வேன்னு சொன்னாங்க, இப்படியெல்லாம் சொன்ன ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். உண்மைதான். ஆனா என் வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைவேறலையே, என் வாழ்க்கையில் இதெல்லாம் சம்பவிக்கவில்லையே என்று நாம் அதை நெகட்டிவாக சிந்தித்து சிந்தித்து நாம் பலவீனப்பட்டு நமக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமலே பலருடைய வாழ்க்கையில் போய்விடுகிறது. காரணம், நான் மனநோயாளியாக மாறிவிடுகிறேன். ஹல்லேலூயா. என் கண்கள் இன்னும் காணலையே, என் காது அதை கேட்கலையே, என் வாய் அந்த அவர் தருவேன் என்ற போஜனத்தை புசிக்கவில்லை என்று நாம் நெகட்டிவாக சிந்தித்து சிந்தித்து நாம் பலவீனமாக மாறி ஆசீர்வாதங்கள் இழந்த வீடுகளும் ஊழியங்களும் அதிகமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மீண்டும் சொல்ல விரும்புகிறார், நீ பலனடைந்து கொள், உனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நீ சுகப்படுத்திக் கொள். நீ சுகப்படுத்தும்படியாக, நீ சுகமடையும்படியாக என்னிடத்தில் முதலாவது வா. உன்னுடைய ஆசீர்வாதங்களை தூக்கி சுமக்கிற பலன் உனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப 100 கிலோ வாக்குத்தத்தம் தங்கம் தருவார்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்காருன்னு வைங்களேன். அது தராத காலம் ஒரு 5 வருஷம்னு வச்சுக்கிடுங்களேன். 5 வருஷத்துல பலவீனப்பட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில் 1 கிலோ கூட தூக்க முடியாது. ஆண்டவரால் எப்படி தர முடியும்? அப்படித்தானே? அல்லேலூயா. அப்போ மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில தேவை என்னது? 150 கிலோ பலத்தை தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டு அவர் தருகிற 100 கிலோவை தூக்கி சுமக்க போறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப 100 கிலோ பலத்தை நீங்கள் கேட்கணும். தேவ சமூகத்தில் பலவீனப்பட்டு போயிட்டேன், மனவியாதி உள்ளவனாக மாறிவிட்டேன் என்கிறது தேவ சமூகத்தில் ஒத்துக்கிடணும்.
அல்லேலூயா. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், பொய் சொல்ல மனிதன் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை ஒரு முறை கூட தேவ சமூகத்தில் கொண்டு வாங்க. நான் சுகப்படுத்தப்பட வேண்டும். கைகளை ஊற்றி தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் சுகப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே, நான் சுகப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. என் மனைவியை தூக்கி சுமக்க, என் பிள்ளைகளை தூக்கி சுமக்க, என் சபையாரை தூக்கி சுமக்க, என் தேசத்தை தூக்கி சுமக்க நான் சுகப்பட வேண்டும் ஆண்டவரே, என்னை சுகப்படுத்தும். அல்லேலூயா. என்னை சுகப்படுத்துங்கப்பா, என்னை சுகப்படுத்துங்கப்பா, நான் சுகமடைய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அந்த மல்லிமை குன்றி போயிட்டுப்பா. நான் ஒரு காலத்தில் விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தேன். இன்றைக்கு ஒரு டீ கூட விசுவாசத்தால் கிடைக்கும் என்கிற அளவு என்னிடத்தில் மனப்பக்குவம் இல்லப்பா, என்னை சுகப்படுத்தும். ஆமென். சீஷர்கள் அப்படிதான் கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா என்று கேட்டாங்க. நாமும் இன்றைக்கு தேசம் அசைக்கப்பட வேண்டுமானால், உங்க குடும்பங்களில் நன்மை உண்டாக வேண்டுமானால், நீங்கள் யாருக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ அந்த ஜெப விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், முதலாவது நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே பலத்தை பெற்றுக் கொள்ளுங்க. அல்லேலூயா. கோலியாத்தை எதிர்க்கணும், உண்மைதான், பலம் தேவை அல்லவா? ஆமென். அவ்விதமான ஒரு காரியத்தை நாம் செய்தியாக கொஞ்ச நேரத்தில் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அடுத்து இந்த ஓமைய ஏன் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அவ்விதமாக எனக்கு கற்றுத்தந்தபடினாலே அதை உங்களோடு கூட ஷேர் பண்ணுகிறேன். எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு பார்த்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன்? நாம் யாரையோ ஒருவரை படித்து தாவீதை குறித்து படித்து அங்கே படித்து இங்கே படித்து போகிறதில்ல. உங்கள் வாழ்க்கையோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் கனெக்ட் பண்ணி அதில் உள்ள நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். இப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்துக்குள் ஒரு ஊழியம் தந்திருக்கிறாரு. நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் திடீர்னு ஒரு ஆள் வந்து சொல்லுவார், பிரதர் உங்கள் பிரசங்கம் முந்திய மாதிரி இல்லையே, முந்தி நல்லா ஆராதிப்பீங்க, பழையபடி ஆராதனை சரியில்லையே, இல்லைன்னா இவ்வளோ தூரத்தில் ஜெப வீடு கட்டி வச்சிருக்கிறீங்க, ஊழியத்தை செய்கிறீங்க, யார் பிரதர் இங்கெல்லாம் வருவா? இப்படி பலர் வந்து என்னிடத்தில் ஒரு சூழ்நிலையை பேசுகிறாங்கன்னு வைங்களா, பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிடுங்களா, என் இருதயம் என்னவாக மாறும்? அப்படியா போயிருமோ? இவ்வளோ நாள் கண்ட தரிசனம் போயிருமோ? வாழ்க்கை போயிருமோ? அதுக்கு ஏற்ற விதத்தில் சில காரியங்களும் நடக்கும். ஒரு இந்த வாரம் 10 பேர் வருவாங்கன்னு வைங்களா, அடுத்த வாரம் 2 பேர் தான் வருவாங்க. ஓ, அவங்க சொன்னது சரியாயிட்டோ, எல்லாம் முடிஞ்சிருமோ என்று நான் ஆண்டவர் தந்த தரிசனத்தை சிந்திக்காதபடி இவர்கள் சொல்லுகிற காரியத்தையே சிந்திக்கிறபடினாலே நான் பலவீனனாக மாறிவிடுவேன். ஹல்லேலூயா. நான் பலவீனம் மாறிடுவேன். அந்நிய பாஷை வராது, அந்த அபிஷேகத்தின் நிறைவு வராது. இதையே பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே எனக்கு ஆண்டவர் தந்த தரிசனங்களை நஷ்டப்படுத்தி கொண்டு மனிதனுடைய வார்த்தைகள் என்னில் மேலோங்குகிறபடினாலே நான் பலவீனப்பட்டு கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு என்ன பார்த்து சொல்றாரு? நீ பலவானாய் இருந்தால் மட்டுமே, நீ சுகமுள்ளவனாய் இருந்தால் மட்டுமே உனக்கு தந்த அந்த தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், வாக்கு தத்தமாக இருந்தாலும் இருக்கட்டும், அது நிறைவேறத்தக்கதாக இன்றைய தினத்தில் நீ சுகத்தை பெற்றுக்கொள். அல்லேலூயா. அப்ப நான் சுகத்தை பெற்று கொண்டேன்னா, என்னட்ட ஒரு ஆள் பலவீனர் வர்றாரு, அவர் சொல்லார் எனக்கு பலவீனமா இருக்கு, நீ சுகப்படுவாய். அல்லேலூயா. காரணம், எனக்குள் ஒரு தெய்வீக சுகம், அவருடைய வாக்கு தத்தத்தை நம்புகிற ஒரு குணம், அதை ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவம் எனக்குள்ள இருக்கிறபடினாலே ஒருவர் வந்து சொல்வாரு, எனக்கிட்ட ஐஸ்வர்யம் இல்லை பிரதர்னு சொல்லுவாங்க, நீ ஐஸ்வர்யம் அடைவாய். அல்லேலூயா. குடும்பத்தில் போராட்டம் பிரதர், குடும்பத்தில் உள்ள போராட்டம் தீரும். ஆமென். இவ்விதமாக நான் சொல்ல வேண்டுமானால் எனக்கு தந்த ஊழியத்தை நான் நம்பணும், எனக்கு தந்த ஊழியத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும், அதை விசுவாசிக்கணும். தந்தவரோடு கூட தினம் நடக்கும்போது நான் அநேகரை தூக்கி சுமக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நீங்க பலவானா இருந்தா மட்டும்தான்
பலவீனர்களை தூக்கி சுமக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ குடும்ப சூழ்நிலை மாற வேண்டுமானால் சும்மா எதையோ கேட்டுக்கொண்டு யாரையோ சார்ந்து ஓடுகிற ஓட்டம் அல்ல. அதை தந்த குடும்பத்தை உருவாக்கி தந்தார் அல்லவா, அவரை சார்ந்து ஓடுகிற ஓட்டம் உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிறது என்று வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பம் கட்டி எழுப்பப்படும், உங்கள் பண தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் பூமி எங்கும் கனவான்களாகவும் செல்வந்தர்களாக மாறுவார்கள். இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு பலதை சொல்லித் தருகிறது. நம்பாதிருங்கள். பக்கத்து வீட்டுக்காரன் பல காரியங்களை சொல்லுவான், நம்பாதிருங்கள். உங்கள் பிள்ளைகள் பெயர் பெற்றவர்களாக இந்த பூமியில் மாறுவார்கள். அல்லேலூயா. உங்கள் கால்களின் கீழாக சகல வியாதிகளும் நசுக்கப்படும், சத்துருவின் வல்லமைகள் நசுக்கப்படும் என்பதை சொல்ல வேண்டுமானால் என்னோடு கூட ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஜனங்களுக்கு சொல்லணும்னா நான் சுகமுள்ளவனாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் பலவீனனா இருந்தா சந்தேகம் வரும், என்ன பிரதர் நானே இந்த நிலைமையில தான் இருக்கிறேன்னு சொல்ல தோணும். பலவீனனோடு கூட சேருகிறவன் பலவீனனாகத்தான் மாற முடியும். ஆமேன். பலமுள்ளவரோடு கூட சேர்ந்து நான் நடக்கிற பட்சத்தில் நான் பலமானாக மாறுவேன். என்னிடத்தில் வருகிறவர்களையும் பலமுள்ளவர்களாக மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் அந்த தெய்வத்துவம். நான் இப்ப மனநோயாளியா இருக்கணுமா, மனதில் பலமுள்ளவர்களாக இருக்கணுமா? நீங்க சொல்லுங்க இந்த நேரத்தில். அல்லேலூயா. மனதில் பலன் உள்ளவர்களாக உங்கள் அறையை கட்டிக்கொண்டு பலமுள்ளவர்களாக மாறும்படியாக அவரிடத்தில் சுகம் இருக்கிறது. நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் வைத்திருக்கிறார். கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். யாரோ வருவாங்க, ஊழியக்காரங்க வருவாங்க, கை வைப்பாங்க, நான் பலனடைஞ்சிடும். முடியவே முடியாது. அவர் ஒருவரே. உங்களுடைய பலவீனமும் தெரியும், உங்களுடைய சுகவீனமும் தெரியும், உங்களுடைய பலம் எந்த அளவு உங்களுக்கு வேண்டும் என்று தரவும் அவர் ஒருவரால் மட்டுமே முடியும். ஆமென். அல்லேலூயா. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்க உள்ளவனாக மாறணும். ஆண்டவரே நான் சுகமுள்ளவனாக மாறணும், சுகப்படுத்தும் என்று கேட்டு பாருங்க. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். ஹல்லேலூயா. லூக்கா 13:31-32 படிங்க. 31. அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்க. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்போ இந்த நாளின் செய்திக்கு தலைப்பு நான் சுகமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பலருக்கு நான் சுகமாக்கப்பட வேண்டும் என்கிற அறிவு கிடையாது. அதுதான் மனவியாதி, மனநோய். நான் நல்லா தான் இருக்கிறேன், விசுவாசத்தில் செழிப்புள்ளவனாக இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன்னு நினைத்து கொண்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நான் சுகமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் மட்டுமல்லாதபடி இழந்தவைகளை மீண்டும் மீட்டுக் கொள்ளத்தக்கதாக நான் சுகமாக்கப்பட வேண்டும் என்று நீங்க விரும்புங்க. சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் அக்கிரமங்களை எல்லாம் சுகமாக்கி கழுகுக்கு சமானமாய் மீண்டும் ஆல வயதை போல மாற்றுவாராம். ஆமென். கேட்டுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீங்க கேட்டுட்டீங்கன்னா உங்களோடு கூட இணைந்து கொள்ள அநேக ஜனங்கள் வருவாங்க. இந்த பிரதரோடு கூட பேசினா அவர் பாசிட்டிவா தான் பேசுறாரு. இந்த பிரதர்கிட்ட பேசினா, இந்த பிரதர்கிட்ட நம்ம பிரச்சனையெல்லாம் எடுத்துக்கொண்டு போனா அவர் எப்ப பார்த்தாலும் பாசிட்டிவா தான் பேசுறாரு. அதனால உங்களோடு கூட இணைந்து கொள்ள பலர் விரும்புவாங்க. ஆமென். அல்லேலூயா. பிரதர் எப்பவும் நல்லா இருன்னு சொல்றாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருன்னு சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் நம்மளை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் அவரிடத்தில் இருக்கிறபடினாலே நம்மோடு கூட இணைந்து கொள்ள பலர் வருவாங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 103:3 உங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆண்டவர் இன்றைக்கும் பிரசன்னம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல 147:3 படிங்க சங்கீதம். அப்போ வியாதியில் 2 விதமான வியாதி. ஒன்று மன வியாதி, இருதயத்தின் பாரம், இப்படியெல்லாம் பலது சொல்றோம் இல்லையா, ஒன்று. ரெண்டாவது பிசிக்கல், நம்முடைய சரீர பிரகாரமான வியாதி. முதல் வசனத்தில் படித்தோம், உங்களுக்கு நோய்களை எல்லாம், சரீரத்தில் இருக்கிற நோயெல்லாம் குணமாக்குகிறவராம். ரெண்டாவது ஒரு வார்த்தையை படிங்க, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். ரெண்டாவது விதமான, அதுதான் நான் சொன்னேன். முதலாவது மனவியாதி, இருதயம் நொறுங்குண்டு, வியாதிகளை பார்க்கறதுனால நொறுங்குண்ட அனுபவம், நம்முடைய வீடுகளில் வருகிற கஷ்டங்கள், எதிரிகள் செய்கிற அந்த வஞ்சக காரியங்கள், இப்படி பலதை நாம பார்த்து அந்த காரியங்கள் நம்மளோடு கூட பேச பேச நாம் இருதயம் நொறுங்குண்டவர்களாக ஒரு காலகட்டத்தில் மன நோயாளிகளாக மாறிவிடுவோம்.
அல்லேலூயா. ஆனா அதிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை தருகிறாராம். பிசிக்கல் சரீர சுகமான விடுதலை, அடுத்து மன இருதய பாரங்கள், இருதயம் உடைந்தவர்களையும் அவர் சுகமாக்குகிறாராம். உங்கள் காயங்களை எல்லாம் கட்டுகிறாராம். ஹல்லேலூயா. அப்போ இன்னும் ஒரு விதமான நான் மனநோயை பல இடங்களில் பார்க்கிறேன். நான் அடுத்த சப்ஜெக்ட் போயிடும். அதுக்கு முன்னால பல ஊழியக்காரர்களால் உண்டாகிற வியாதிகள், நோய்கள், மனநோய்கள். நாங்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் நானும் பிரதரும் இந்த காரியத்தை அதிகமாக ஷேர் பண்ணி கொண்டோம். காரணம், பல ஊழியக்காரங்களை வீட்டுக்கு செபிக்க கூப்பிடுவோம். ஊழியக்காரர்களால் உண்டாகிற மன வியாதிகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அது நானா இருக்கட்டும், எக்ஸ்ஆர் ஒய்யா இருக்கட்டும், ஊழியக்காரர்கள் என்பது உங்களுக்கு லிமிட்டாக இருக்கட்டும். அவர்கள் தெய்வர்களாக மாறக்கூடாது. அல்லேலூயா. ஊழியக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். நான் வெளிப்படுத்த மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். சில மந்திரவாதமாக இருக்கட்டும், பில்லி சூனிய கட்டுகளாக இருக்கட்டும், இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களாக இவங்க வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த ஒரு பேரையும் சொல்லி, இவங்க உங்களுக்கு செய்வன வச்சிருக்காங்கம்மா, இதற்கு பரிகாரமாக இப்படி எதையாகிலும் செய்யணும், 3 நாள் உபவாசம் இருங்க. இந்த அம்மாவுக்கு இருதயம் பூரா எது வந்துடும்? மந்திரவாதம், மந்திரவாதம், பில்லி சூனியம், முட்டை கண்டை, இப்படி கண்டு இதையே பேசி 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 வீடுகள் முழுவதும் தேவ வல்லமையும், தேவ மகிமையும், தேவ கிருபையும், அவருடைய இரத்தத்தையும், அவருடைய நாமத்தையும் பேச வேண்டிய ஜனங்கள் எல்லாரும் மன நோயாளியாக மாறி எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வருகிற எல்லாரிடத்திலும் புலம்ப தொடங்கிடுவாங்க. எங்களுக்கு தெரியுமா, அந்த பாஸ்டர் வந்தாரு, கரெக்டா எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாருன்ட்டு. அவர் சொன்ன காரியம் 2 வீட்டுக்குள்ள விரோதத்தை உண்டாக்கி விட்டது. அல்லேலூயா. 2 வீட்டுக்குள்ள விரோதம் வந்தாச்சு, பயங்கர பகை இங்க ஓடிட்டு இருக்கு. அடுத்தது இந்த அம்மாவோ ஐயாவோ மனநோயாளியாகவும் மாறிவிடுவாங்க. எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க, பில்லி சூனிய கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, அங்க கொண்டு வச்சுட்டானா, இங்க கொண்டு வச்சுட்டானான்னு சொல்லி இவர்கள் அந்த பில்லி சூனியத்தையே பார்த்து யோசித்து 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 எப்ப பார்த்தாலும் மனநோயாளியாக இருப்பாங்க. நீங்க கூப்பிடுவாங்க, பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு அவன் வச்சுட்டான், இவன் வச்சுட்டான், அந்த ஊழியக்காரன் வந்து சொன்னா, இப்படி சொன்னா, எல்லாம் சரிதான் பாஸ்டர், உங்கள்கிட்ட ஏதாவது மருந்து இருக்கா? அதான் நம்மகிட்ட கேட்க, நீங்களே ஏதாவது பில்லி சூனியம் செய்து எங்களுக்கு இதை மாற்ற முடியுமான்ற மாதிரி கேட்பாங்க. விசுவாசிகளுடைய நிலைமை இன்றைக்கு அவ்விதமாக இருக்கிறது. வீட்டுக்குள்ளே ஆத்தாதீங்க. இவ்விதமாக உங்களை நோயாளியாக மாற்றுகிற ஒரு ஊழியக்காரனோடு கூட பரிச்சயம் வைத்துக் கொள்ளாதிருங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தாலே உங்கள் குடும்பங்களில் மீட்பு. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மேன்மையை நீங்கள் தியானிக்க தியானிக்க, சிந்திக்க சிந்திக்க உங்கள் குடும்பங்களில் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யம் வருமே தவிர, மந்திரவாதத்தை எடுக்கிறதுக்கு வேற ஒரு மந்திரவாதியை கொண்டு வந்து எடுத்தா ஒரு பிசாசை வரட்டேக்கு அவன் வேற ஒரு பிசாசை கொண்டு வச்சுட்டு போயிடுவான். 1 2 ஆகும், 2 20 ஆகும், 20 200 ஆகும். உங்களை நரகத்திற்கு அது கொண்டு போய் சேர்த்து விடுவோம். நீங்க மனநோயாளி என்கிற நிலைமையில் இவ்விதமாக சிந்தனை மண்டலங்கள் நீங்கள் கட்டப்பட்டு இருப்பீர்கள் என்றால், இந்த காலைவேளையில் ஆண்டவர் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறார், நீ சுகமடையும்படியாக என்னிடத்தில் கேட்டு சுகத்தை பெற்றுக்கொள். அல்லேலூயா. என்னுடைய நாமத்தை சிந்தி, என்னுடைய நாமத்தை நீ உச்சரிக்க தொடங்கு. என்னுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அல்லவா, அதையே தியானித்துக் கொண்டு எந்த வல்லமைகளை உன்னை மேற்கொள்ளாது என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எப்ப பார்த்தாலும் மனவியாதி உள்ளவர்களாக பல விசுவாசிகள் மாறி பல ஊழியக்காரனுக்கு காணிக்கை கொடுத்து இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சபையை விழித்துக்கொள், நீ சுகத்தை கேட்டு பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்ல விரும்புகிறார். இது ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம். எதுவும் ஏன் மாம்சத்தில் எதையாகிலும் சொல்லி விட்டு போக வேண்டும் என்கிற ஊழியத்தை நானோ பிரதரோ சிஸ்டரோ இங்கே நாங்கள் செய்கிறதில்லை. இன்னும் யாராவது வந்தால் கூட நாங்கள் செய்கிறதில்லை. ஹல்லேலூயா. உங்களை சுகப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார், பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். பிசிக்கல், உன் இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குவார். நீங்கள் குணப்பட வேணும். இழந்து போனவைகளை நினைச்சு, இழந்து போன பணத்தை குறித்து, இல்லைன்னா இழந்து போனவைகளை குறித்து நீங்கள் இதை இவ்விதமாக சொல்லித்தர விரும்பினார் ஆண்டவர். டைம் ஸ்தோத்திரம். இப்போ நான் இன்கேஸ் நான் இறந்துட்டேன்னு வைங்களேன், நான் இறந்து போயிட்டேன்னா என் மனைவி
குடும்பத்தை நடத்த வேண்டுமானால் அவளுக்கு புதிய பலன் தேவை, அப்படிதானே? அல்லேலூயா. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, நான் இன்னும் 100 வருஷம் வாழுவேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள், என்ன சொன்னா யாரையா சொன்ன தப்பா போயிடும். அப்போ ஆண்டவர் அவளை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணுவார், தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய முடிவு அவருக்கு தெரியும், அப்படிதானே? அப்போ ஆண்டவர் அவளை ப்ரிப்பேர் பண்ண தொடங்கிடுவார், பலமுள்ளவளாக மாற்ற தொடங்கி விடுவார். பலமுள்ளவளாக மாறி பிள்ளைகளை நடத்துகிற காரியமாக இருக்கட்டும், சகல ஊழியமாக இருக்கட்டும், சகலத்தையும் செய்வதற்கு ஆண்டவர் பலம் கொடுப்பார். ஆமென். ஆனா அதே மனைவியானவள் மரணம் என்கிற ஒன்றையே சிந்தித்து கொண்டிருக்க அவள் பலவீனமாக மாறி அவள் ஊழியத்தை நடத்த முடியாதபடி, பிள்ளைகளை நடத்த முடியாதபடி, தனக்கு இருக்கிற ஆஸ்திகளையும் ஆளுகை செய்ய முடியாதபடி அவள் பலவீனப்பட்டு போயிடுவா. இதைத்தான் சாத்தான் விரும்புகிறான். புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் சாத்தான் விரும்புகிறான். நீ வியாதியோடு கூட இரு, நீ பலவீனமாக இரு, நீ மனநோயாளியாக இரு, நீ ஒன்றையும் ஆண்டு கொள்ளாதே. உனக்கென்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற காலம் அல்ல இது, அதுவும் நிறைவேறவும் போவதில்லை. அதனால் நீ மனநோயாளியாக இருந்து சொல்ல சாத்தான் விரும்புகிறான். நீங்க இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, நான் மனநோயாளி அல்லப்பா, நீர் தந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டு இந்த பூமியிலே ராஜாவும் ராஜாத்தியுமாக வாழும்படியாக நீர் வைத்திருக்கிறேன். நான் உம்முடைய மனவாட்டி, நான் சுகத்தை பெறுவேன், பலத்தை பெறுவேன், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. இவைகளை சகலமும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்காக வச்சிருக்கிறாரு. எதை குறிச்சும் சத்துரு பலரும் பலவிதமாக சொல்லுவான். குடும்ப சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளாதீங்க. நோ, நான் ஆள பிறந்தவன், நான் பிறக்கும் முன்பதாகவே ஆண்டவர் எனக்கு பேர் வச்சவர், பிறந்த பிறகு எனக்கு அபிஷேகத்தை தந்தவர், பிறந்த பிறகு எனக்கு ஊழியங்களை காலா காலங்களில் வைத்திருக்கிறார். சகலமும் நிறைவேறும். ஆமீன். அல்லேலூயா சொல்லுங்க. சகலம் ஒன்றும் விட்டு போவதில்லை. அவர் என்னுடைய பெயரின் உறுப்பை கூட அவர் வைத்திருக்கிறபடியினாலே சகலம் நிறைவேறும். அதற்குரிய சுகத்தை நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறேன். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். 4 ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறதென்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? உடனே அவன் எழுந்து போயிட்டான். அப்போ 4 பேர் ஒருவனை தூக்கி சுமக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி பெட்டில் கிடந்தவன் பாவி, பாவத்தினால் உண்டான வியாதியாக ஒருவேளை இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா 4 பேர் விசுவாசம் உள்ளவர்களாக அவனை தூக்கி சுமக்கிறாங்க. ஒருவேளை இவங்கெல்லாம் ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்கலாம். இவன் பாவத்தில் விழுந்து வியாதிப்பட்டிருக்கலாம். அவனை பார்க்கும் போதெல்லாம் இவருடைய இருதயத்தில், இவன் எப்படியாகிலும் சுகம் அடையணும்ப்பா, இவனை சுகமாக்கணும். ஒருவேளை இதுக்கு முன்பதாக நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தாங்களோ என்ன பார்த்தாங்களோ தெரியாது, வேத புஸ்தகங்கள் எழுதப்படவில்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் அதை, இப்போ என்னுடைய நண்பர்கள், நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் நல்ல பலவானாக, நான் விசுவாசம் உள்ளவனாக இருந்தால் என்னோடு கூட இருக்கிறவர்களை விசுவாசத்தில் நடத்துவேன், அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ இவர்கள் 4 பேரும் சிந்திக்கிறாங்க. 4 பேரும் விசுவாசம் உள்ளவர்கள் என்று இயேசு கிறிஸ்துவால் சாட்சி பெற்றவங்க. அல்லேலூயா. ஆனா இவங்க தூக்கி சுமக்கிறவனோ பாவத்தினால் உண்ட வியாதியை உடையவன். இவனை தூக்கி சுமந்துட்டு ஆண்டவர்கிட்ட போக முடியல. எப்படியாகிலும் இவனை கொண்டு போய் சேர்க்கணும்னு மேற்கூரை பிரிச்சு உள்ள இறக்கிட்டு அவனை சுகப்படுத்தும்படியாக சுகப்படுத்துகிற இடத்தில் கொண்டு சேர்க்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த 4 பேர் ஒருவேளை கட்டில்ல போட்டுட்டு இவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும்? அவனுக்கு வியாதி, இவர்களையும் பிடித்து இவர்களும் மனநோயாளியாக மாறி இருப்பாங்க, அப்படிதானே? அந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க.
இவனே வியாதி உள்ளவன், அவன் படுக்கையில தான் இருக்கணும், எல்லாமே படுக்கையில போய் கொண்டு இருக்கிறது. அவனை பார்க்க 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 இவர்கள் என்ன பாவம் செய்தானோ, இவனை எப்படி பாதுகாப்பது, இப்படி யோசிக்க யோசிக்க இவர்கள் மனநோயாளியாக மாறி இருப்பாங்க. ஆனா இவர்கள் அப்படி இல்லை. அல்லேலூயா. இவன் சுகம் அடையணும், இவன் நடக்கணும், எங்களை மாதிரி நடக்கணும், நடப்பதற்குரிய வழிவகையை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து என்கிறவர் வந்திருக்கிறாராம் ஒரு இடத்துல. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாராம். தூக்குடா படுக்கைன்னு சொல்லிக்கிட்டு இவர்கள் தூக்கி சுமக்க தொடங்குறாங்க. போகிற வழியில் தடையாக இருந்தபடினாலே, தடையாக இருந்த வாசலை விட்டு திறப்பாக இருந்த இடத்தை திறப்பாக்கி அவருடைய சமூகத்திலே இறக்கி சுகத்தை அவன் பெற்றுக்கொள்ள ஒரு வழியை உண்டாக்குறாங்க. ஹல்லேலூயா. நம்ம வீட்டிலனா என்ன நடந்திருக்கும்? பார்த்து 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 வியாதி உள்ளவனை பார்த்து நம்ம பிள்ளைங்க குடிகாரன் அவனை பார்த்து இல்லைன்னா நம்ம வீட்டில் பிரச்சனை, புருஷன் சரியில்லை, மாமியார் சரியில்லை, இப்படி பிரச்சனைகளை பார்த்து நாம மனநோயாளியா மாறி இருப்போம். அப்படிதானே? இனியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது பிரதர், காலம் எல்லாம் கடந்து போச்சுண்டு. ஆனால் அவர்கள் இருதயத்தில் அவர்கள் விசுவாசம் அவர்களை நடக்க வைக்கிறது. அவர்களுக்குள் இருந்த விசுவாசம் அவனை தூக்க வைக்கிறது. அவர்களுக்குள் இருந்த விசுவாசம் அவனை சரியான ஒரு இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. அவர்களுக்குள் இருந்த விசுவாசம் அவனை பாவ மன்னிப்புக்குள் கொண்டு போய் சேர்க்க விடுகிறது. ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்திலும் விரும்புகிறாரு. இந்த காரியத்தை தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகிறாரு. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ பலவானாயிரு. நீ வியாதி நீங்கி சுகப்பட்டால் உன் வீட்டில் உள்ளவர்களை சுகப்படுத்த முடியும். நீ வியாதிக்குள் இருந்தால் நீயும் அவர்களோடு கூட மடிந்து விடுவாய். ஆகவே இன்று நீ சுகப்பட்டு விடு என்று ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மீண்டும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. ஏன்? நீ இன்னைக்கு உன்னை ஒருத்தன் கொஞ்சம் பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, நீ சுகமாயிட்ட இல்லையா, இந்த படுக்கையில் இன்னும் 4 பேரை போட்டு நீ தூக்கி போய் அது சுகப்படுத்துகிற இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடு. ஹல்லேலூயா. படுக்கை எங்க இருக்கக்கூடாது, உனக்கிட்டே வச்சுக்க. பலர் இருக்கிறாங்க. நீ சுகம் பெற்று விட்டாய் அல்லவா, நீ ஆரோக்கியம் பெற்று விட்டாய் அல்லவா, நீ நடக்க தொடங்கி விட்டாய் அல்லவா, உனக்காக பலர் நடந்தாங்க இல்லையா, அதுபோல நீ என்ன நட. அல்லேலே சொல்லுங்க. இந்த நிலைமையில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. 4 பேருக்குள் விசுவாசம் இருந்தது, ஒருவனுக்குள் பாவம் இருந்தது. 4 பேருக்குள் கைகால்கள் இருந்தது, ஒருவனுக்கு கைகால்கள் இல்லாமல் இருந்தது. ஆனால் 4 பேருடைய விசுவாசம் ஒருவனை நடக்க செய்தது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்ல விரும்புகிறாரு, சுகமடைய வேண்டிக்கொள், நீ சுகப்படுத்தப்பட வேண்டியவன் என்று ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு நிமிஷம் எழும்பலாமா? தேங்க்யூ லார்ட். நான் எல்லாம் ஒரு நிமிஷம் எழும்புங்க. அது புரியுதா? இந்த சப்ஜெக்ட் சுகப்படுத்தப்படணும், நீங்க சுகமடையணும். நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, தேங்க்யூ, நன்றிப்பா. அப்போ சுகம் அடைஞ்சவங்க அப்படின்னு இல்லைங்க, சுகம் அடைஞ்சவங்க என்ன செய்வாங்க? சுகமடைஞ்சவங்க என்ன செய்வாங்க? விசுவாசம் உள்ளவர்களாக மாறுவாங்க. அப்படிதானே? அல்லேலூயா. 4 பேருடைய விசுவாசம் இவனுக்கு சுகம் கொடுத்தபடினாலே இவன் விசுவாசம் உள்ளவனாக மாறுவான். அப்போ விசுவாசம் உள்ளவன் மாறினவன் பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து தன்னை பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்பான். அப்படிதானே? நேரம் இல்லை, அதனால முடிக்கிறேன். ஏன்னா யோனாவில் இருந்து கூட ஒரு வசனம் வருகிறது. யோனா போய் சொல்லுவான், எல்லாரும் அழிய போறீங்க. ஆனா அவர்கள் சொல்லுவாங்க, அந்த ஜனங்கள் முதல் ராஜா வரைக்கும், நாம உபவாசிப்போம், நாம ஒருவேளை தப்புவிக்கப்படுவோம், ஒருவேளை இந்த தேவன் நம்மளை விட்டாலும் விட்டுருவாரு, நாம சுகம் அடைவோம் என்று சொல்லி அந்த ராஜா சொல்லுவான், நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளில் இருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. இவங்க தங்களுடைய பொல்லாத வழியிலிருந்து வெளியே வந்ததுனால ஆண்டவர் அவர்கள் வழிகளை பார்த்து, நான் இவர்களுக்கு சொன்ன ஆக்கினை இவர்கள் மேல் தீர்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப 4 பேருடைய விசுவாசம் ஒருவனை சுகமாக்கிட்டு, அப்ப அந்த ஒருவனுக்குள் வந்த சுகம் அடுத்த 4 பேரை சுகமாக்கி விடும். ஆமென். இவனுடைய வாழ்க்கை மாறும். பாவங்கள் சிஸ்டர் அழகாக இன்றைக்கு ஆவியானவர் அழகாக நடத்தினார். அவருடைய இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற பாவ மன்னிப்பு. ஹல்லேலூயா. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை மாறிடும். பழையதுபடி இருக்க மாட்டோம். மாமியார் மருமகளோடு கூட, மருமகள் மாமியாரோடு கூட, மாமனார் மருமகனோடு கூட இவ்விதமான ஒரு அந்த அடுத்தவர்களை
மனநோயாளியாக மாற்றுகிறவர்களாக நாம் இருக்க மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் அநேகரை விசுவாசம் உள்ளவர்களாக மாற்றுவோம். அநேகர்களை நடக்கிறவர்களாக மாற்றும்படியாக இந்த நாள் தேவ சமூகத்தில் பலத்தை பெற்றுக்கொள்ள கேளுங்க. ஆண்டவரே நான் சுகமடையணும். ஆண்டவரே என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை ஜெயிக்கத்தக்கதாக நான் சுகமடையணும். ஆண்டவரே நான் சோர்ந்திருந்த காலம் போதும். ஆண்டவரே நான் ஒரு வியாதி உள்ளவனாக, மனநோயாளியாக, பல ஊழியக்காரர்களால் மனநோயாளிகள் மாற்றப்பட்ட நிலைமை வேண்டாம். ஆண்டவரே எனக்கு தந்த கிருபையை அறியவும், எனக்கு தந்த ஊழியத்தை நான் பெற்றுக்கொள்ளவும், எனக்கு தந்த வாழ்க்கையை நான் வாழும்படியாக நான் ஒரு சுகத்தை தாங்கப்பா. எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. சுகத்தை தாங்க, சுகத்தை தாங்க. நான் ஓடணும், நடக்கணும், பலரை தூக்கி சுமக்கணும். ஆமீன். யோனாவை போல பிரசங்கிக்கணும், அநேகர்கள் சுகமடையணும். நான் தனித்திருந்தது போதும், என்னுடைய அபிஷேகத்தை சந்தேகித்தது